நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய சீடர்கள் இல்லை பக்தர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்களுடன் நாம் பழகிய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்த நண்பர்கள் அவர்களுடைய அனுபவங்களோடு இந்த பதிவு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அப்போ ஷிரடி சாய்பாபாவுடைய பக்தர்களுடைய குணாதிசயங்கள் மட்டும்தான் மிக உயர்ந்ததா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு கடவுளின் அன்பை, கடவுளின் கருணையை பெற்ற அனைவருடைய குணாதிசயங்களும் மிக 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 உயர்ந்ததாகத்தான் இருக்கும். இந்த பதிவு பாபாவினுடைய பக்தர்களுடைய குணாதிசயங்களை பேசுவதால் மற்றவர்களுக்கு குணாதிசயம் குறைந்ததாக அப்படிங்கிறது எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள், அவர்களுடன் படிக்கும் குழந்தைகள், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுடன் தான் அதிகமாக பழகுவான். அதுதான் அனைவர்களுக்கும். அது மாதிரி பாபாவுடைய பக்தர்கள் இவர்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, பாபாவை யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, பாபாவை யார் யாரெல்லாம் தன்னுடைய முழு நேர குருவாக ஏற்றுக்கொண்டார்களோ, பாபாவின் மூலம் யாரெல்லாம் மிகுந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்தார்களோ, பாபா சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை, பொறுமை, அதை கடைபிடித்து எது நடந்தாலும் அது நமக்கான ஒரு வழியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள், சீடர்கள், நண்பர்கள் இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க. அதனால் இவங்க மற்றவர்களுடன் சேருவார்கள் சேர மாட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா, சரி நீங்கள் யார் அவங்க வீட்டில் சாய்பாபாவுடைய ஃபோட்டோ இருந்தாலோ, இல்லை அவங்க உபயோகிக்கும் பொருட்களிலோ, அதாவது கீச்செயின், இல்லை அவங்களுடைய உபயோகிக்கும் காரில் பாபாவுடைய சிலையோ இல்லை ஃபோட்டோவோ, இல்லை வீட்டில் பாபாவுடைய புத்தகத்தை வைத்து வணங்குபவர்கள், இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி எந்த ஒரு காரணங்கள், ஏன்னா ஒரு குருவினுடைய காலை பற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதுவும் தனக்கு என்று எதுவுமே இல்லாத ஒரு குரு, அந்த பாலடைந்த பழைய மசூதியில் தான் அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தனக்குன்னு சொத்தோ காரோ பங்களாவோ எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு குருவின் காலை ஒருவன், ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் பிடித்தான் என்றால் அவன் எவ்வளவு ஆராய்ச்சி செய்து பிடித்திருப்பான், அதுவும் 100 வருடங்களாக. அதுதான் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நாம் வணங்கும் அதே ஷிரடி சாய்பாபாவை இவரும் வணங்குவதால் இவர்கள் நமக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய வேவ்லென்த் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாம் பழகுவாங்க. எப்படின்னா, இந்த விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். ஒரு முன்னப்பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி, இல்லை இவர்கள் பக்தர்கள் இவங்களுடைய வேவ்லென்த்துக்குள்ளே பேசுகிறதுக்கும் சரி அதிகமான வித்தியாசங்கள் உண்டு. நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க. சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு 2 நண்பர்கள் 2 பேருமே பாபாவுடைய பக்தர்களாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும், அதாவது நான் சொல்லுவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் ஒரு கருத்து வேறுபாடு அப்படி இருந்தாலும் அதை சகித்து கொண்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள் ஒருவர் செய்யும் பொழுது, அதாவது ஒரு 3வது மனிதர்னு வச்சிங்களேன், அவர்கள் செய்யும் பொழுதோ இல்லை இவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் செய்யும் பொழுதோ அந்த விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் முடிந்தால் சொல்லுவாங்க. இல்லை நாம் சொல்கிறதால அவருடைய மனது புண்படும் அப்படின்னு அதை சொல்லாமல் நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாலும் மனதில் எதுவுமே வைத்து கொள்ளாமல் மிக எளிமையாக யதார்த்தமாக பழகக்கூடியவராக இருப்பாங்க இவங்கெல்லாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறதுல நான் பார்த்தவரை எத்தனையோ பேர் பார்த்தாச்சு. மன்னிப்போம் மறப்போம், மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் மறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை ஒருத்தனை ஏமாத்தினாங்களோ, இல்லை நம்மளை ஒருத்தர் கடுஞ்சொல்லால் பேசினாலோ, இல்லை பின்புறத்தில் இருந்து நம்மை புறம் பேசினாலோ, இது நமக்கு தெரிந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு முதல்ல எண்ணம் அவ்வளோ ஈஸியாக வராது. அதுவும் ஆன்மீகத்தை பற்றி கொண்டு நமக்கு மேல் ஒரு குரு இருக்கிறார்,
அவருக்கு மேல் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுளுக்கு இமை கிடையாது, எந்த நேரமும் எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற குணமுடைய எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மன்னிச்சிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் அது நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. ஆனால் ஆழ்ந்த பக்தி உள்ளவர்கள், அது பாபாவினுடைய சீடர்கள் அப்படிங்கிறதே கிடையாது, உண்மையான ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சரி, நாம் இதுக்கு இவங்களுக்கு போய் ஒரு சாபா விட்டுக்கிட்டு, அவனும் நாம் கும்பிடக்கூடிய பாபாவை தான் கும்பிட்றான், நம்மளும் அவர் தான் கும்பிட்றான், இது ஏதோ இது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதால் இது நடந்து விட்டது, சரி மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு அதை வன்மமாக வச்சுக்கிட்டு இவர்கள் பின்னால் பேசும் குணம் பொதுவாகவே ஆன்மீகவாதிகளுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுவும் நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பக்தர்களுக்கு சுத்தமாக அது இருக்காது இல்லையா. அதுபோக இந்த உதவும் மனப்பான்மை, ஏன்னா சாயினுடைய சரித்திரத்தை படித்தவர்களுக்கு என்னென்னா உணவின் முக்கியத்துவம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த உணவை இறைத்து எவ்வாறு பகிர்ந்து அது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குக்கும் அளித்தார் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் தான் பாபாவுடைய சீடர்கள். அப்போ அந்த உணவின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 நன்றாக அறிந்து புரிந்து இருப்போம். உணவை வீண் செய்ய மாட்டார்கள். முடிந்த அளவுக்கு யாருக்காவது தானம் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முயற்சியாக இருப்பாங்க. அன்னதானம் அப்படிங்கிறது என்ன, ஒரு கைப்பிடி அளவு ஒரு அரிசி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு சர்க்கரை எடுத்தாலும் சரி, தன் கண்ணுக்கு முன்னால் இருக்கும் எறும்புகளுக்கும் சின்ன சின்ன பறவைகளுக்கும் அளித்தாலுமே அது மிக மிக பெரிய அன்னதானம். ஏன்னா நமக்கே தெரியும் கண் முன்னே நாம் கொடுத்த அந்த அன்னதானம் உரிய முறையில் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ அந்த உணவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பசியை ஆற்றுவது போக மீதம் இருந்தாலும் சரி, இல்லை அதற்கு முன்னதாகவே யாருக்காச்சும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் ரொம்ப 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 அதிகமாக வரும். அடுத்து ஆன்மீகத்தை ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு உண்டான எல்லா முயற்சியும் இவங்க எடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, கடவுள் எல்லாம் இருக்கும்போது எதற்காக பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு நாத்திகவாதி, 2013 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்று வாதாடியவன் நான். அப்புறம் ஒரு காலத்தின் கட்டாயம், இல்லை ஒரு மாற்றம், இல்லை விதி, இல்லை கர்மம், ஏதோ ஒன்று, கர்ம வினையோ கர்ம யோகமோ, நாம் செய்திருக்கும் முற்பிறவியில் செய்த புண்ணியமோ ஏதோ ஒன்று நம்மை இழுத்தது, சீரடி நம்ம இழுத்தது. அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் உண்மையான அன்புனா என்ன, குருனா என்ன, சீடன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அப்போ அந்த புக்கு முதல்ல படிக்கும்போது என்னடா எல்லாருமே பாபா பாபான்றாங்க, ஆனால் பாபா என்ன சொல்லியிருக்காரு, சிவனை வணங்கு, கடவுளை நம்பு, அன்னையரை வணங்கு, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடு, முடியாதவர்களுக்கு உதவி செய், ஏழைகளுக்கு அன்னமிடு, விலங்குகளுக்கு அன்னமிடு, என்னை பார்க்கும் வருவதற்கு முன் முதலில் கடவுளை தரிசனம் செய்து விட்டு வா. இதைத்தானே அவர் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு. அப்போ கடவுளை உணர வைக்கிறார். அவர்கிட்ட யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போனாங்கன்னா, ஏன்னா பொதுவாகவே குருமார்களுக்கு நம்மை விட மிக மிக அதிகமான படிப்பறிவு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஞானம் மூலம் அனைத்து புத்தகங்களையும் கரைத்து குடித்து வைத்திருப்பார்கள். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாபா ஒரு புத்தகத்தை எடுத்து படித்ததாக நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஒருத்தர் அவரோட பிரச்சனை அப்படின்னு போகும்போது சில பேரை கூப்பிட்டு இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை தினமும் படி அப்படின்னு கொடுப்பாரு. சில பேர்கிட்ட இந்த பாகவத்தை தினமும் ஒரு ஸ்லோகத்தை வாசி அப்படின்னு கொடுப்பாராம். சில பேர்கிட்ட இந்த பகவத்கீதையை தினமும் ஒரு ஸ்லோகத்தை படி அப்படின்னு கொடுப்பாராம். சில பேர்கிட்ட சிவனுடைய புராணங்களை பற்றி படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் கிருஷ்ணருக்கு பல வகையான பேர்கள் உண்டு. எப்படி பெருமாளுக்கு 1000 பேர் நமக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியுமோ, மிச்சம் இருக்கிற பேரில் அங்கே தான் உண்டு. வடநாட்டுகள் எல்லா இடத்துலையும் சில பெயர்கள் அதிகமாக இருக்கும். அந்தந்த பெயர்களில் புத்தகம் அதிகமாக உண்டு. சாவரியா சேட் அப்படிம்பாங்க, அதுவும் கிருஷ்ணர் தான். விட்டல் அப்படிம்பாங்க, அதுவும் கிருஷ்ணர் தான். அப்போ அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் தமிழில் இருப்பதால் நமக்கு கிருஷ்ணரை பற்றி எத்தனை புத்தகங்கள் நமக்கு தெரியுமோ, அதுபோல் வடநாடுகளிலும் அது போன்ற சில பதிப்பகங்கள் இருக்கும். இப்போ எப்படி பகவத்கீதைக்கு எத்தனையோ உரைகள் இருக்குதோ, அதே மாதிரி சில புத்தகங்களுக்கு அதிகப்படியான உரைகள் எழுதி அங்கும் உண்டு. அந்த மாதிரி புத்தகங்களை கொடுத்து இதை படிக்கத்தான் சொல்வாராம்.
யாராவது ஒரு முகமதியர் வீட்டிற்கு மேலே என்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு கத்துனாலும் அது நீங்கள் அந்த புக்கு படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கத்தட்டும், அதை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு தீய எண்ணம் வராமல் நல்ல எண்ணம் உள்ளே வரட்டும் அப்படிங்கிறதை ரொம்ப ஊக்குவிப்பாராம். அது அந்த சத்த இரைச்சல் யாருக்காவது தொந்தரவாக இருக்குது சொன்னால், யார் அந்த மாதிரி சொன்னார்கள் அவரை கடிந்து உரைப்பாரா, நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள், அவர் வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு. அப்போ இந்த பக்தி மார்க்கத்தில் நுழைவதற்கு உண்டான வேலையை மிக 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 அதிகமாக தேடி நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த பாபாவுடைய பக்தர்கள் இருப்பாங்க. சில பேர் நான் தான் கடவுள், நீ என்னை பற்றி மட்டுமே படி அப்படி நிறையவே சொல்லியிருப்பாங்க. இவர் பாபா அப்படி கிடையாது. ஆன்மீகத்தை படி, கடவுள் யார் அப்படின்னு பாரு, கடவுள் ஒருவரே எஜமானர் அப்படிங்கிறது அடிக்கடி பாபாவுடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் வார்த்தைகள். அது இவ்வளவு விஷயங்கள் இந்த குவாலிட்டிஸ், இது வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்கிறோம், வந்த ஒரு நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத விட ஒரு சத்குருவின் பாதத்தை பிடித்த பின்பு கண்டிப்பாக சரணாகதி அப்படிங்கிறதை அந்த பாபாவின் பாதத்தில் யார் அடைந்திருக்கிறார்களோ, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களில் இருந்தாலும் சரி, அத்தனை குழப்பத்தில் இருந்தும் மீண்டு வெளியே வருவதற்கு உண்டான ஒரு வழியை அவர் காட்டிக்கொண்டே இருப்பார். இது நான் 2014 பார்த்த ஒரு நண்பர், யாரோ ஒருத்தர் சார் உங்களுடைய ஆயில் இத்தனாம் தேதி முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அவர் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு பாபா கோயிலில் போய் உட்கார்ந்துருக்காரு. சரி, இன்றைக்கி தான் என்னுடைய உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு துக்கத்தில் பாபா கோயில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, என்னடா நம்ம டைம் முடிய போதே பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பறவை இறந்து கடந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா, இவர் உயிருக்கு பதிலாக அந்த உயிர் போயிற்று. அப்போ ஒரு உயிருக்கு பதில் இன்னொரு உயிரா அப்படிங்கிறதை வீண் விவாதம் செய்வதற்காக அல்ல. மேபி அந்த பறவை இந்த பிறவியை முடித்து கொண்டு அடுத்த மனித பிறவி எடுப்பதற்கு உண்டான சந்தர்ப்பமும் கூட அது இருந்திருக்கலாம். நம்ம எதுவுமே ஒரு நேர்மறையான எண்ணத்தில் சிந்தித்தால் நேர்மறையான பதில்களும் கிடைக்கும். ஒன்று சொல்லும் பொழுதே, அப்போ இவன் உயிரை விட அந்த பறவையின் உயிர் மிக சிறிதா அப்படிங்கிறது வீண் விவாதம் கிடையாது. தன்னால் ஒரு காரணகர்த்தாவாக அந்த பறவைக்கு விதி முடிந்து அடுத்த பிறவியை பிறப்பதற்கு உண்டான காரணமாக கூட அது இருந்திருக்கலாம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, சார் அதுதான் என்னுடைய லைஃபின் கடைசி நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மூலமாக என் உயிரை காப்பாற்றுவதற்காக பாபா அந்த உயிரை எடுத்தார் அப்படிங்கிறதை விட இன்னொரு மகர், யார், பாய்ஜாமாவுடைய பையன் தாத்தியா கோத்தே பாட்டேலுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் பாபா தன்னுடைய உயிரையே விட்டார் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டிருப்போம். இது அந்த புத்தகத்தை படித்தவர்கள் பாபா என்ன சொன்னாரோ அந்த வழியில் நடந்தவர்களுக்கு இது மிக தெளிவாக புரியும். இதை ஒரு வீண் விவாதமாக எடுத்து பேசணுன்னா 1000 விஷயங்கள் பேசலாம். பேசுபவர்களுக்கு அதுதான் பேச்சு பொருள். ஏன்னா ஒருத்தர் அமைதியாக, நிம்மதியாக, ஒரு தியானத்தோடு, ஒரு அன்பாக கடவுளை உணர்ந்து செய்யும் தொழிலை தெய்வமாக நடத்தி ஒருத்தர் நடந்து கொண்டுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் போய்கிட்டே இருந்தானாலேவும் சுற்றி இருப்பவன் அவனை வேடிக்கை பார்த்து பொறாமை தான் படுவார்கள். அது பாபாவுடைய சீடர்களுக்கே பார்த்திங்கன்னா பொறாமை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவன் மட்டும் எப்படி பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, நம்மளால் சிரிக்க முடியலையே அப்படிங்கிற சில அந்த ஜெலஸ் அப்படிம்பாங்கள்ல, பொறாமை கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொறாமையை நம்ம எதுவும் செய்யாது. நாம் நல்ல வழியில் அந்த புத்தகத்தில் பாபா சொன்ன, அதாவது ஸ்ரீ சாயி சரித்திரத்தில் பாபா என்னென்ன சொன்னார்களோ இதை எல்லாமே பின்பற்றி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். இன்னொரு சொல்ல போனால் இது அன்பு காட்டுதல், பசியாற்றுதல், எளிமையாக இருத்துதல், பெரியோருக்கு பணிவு செய்தல், பணிவிடை செய்தல், பணிவாக நடந்து கொள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்கள், குணாதிசயங்கள் நாம் செய்து கொண்டு இருந்தாலேவும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் எடுத்து கொண்டு சென்றிருப்பார் அப்படிங்கிறது பாபாவின் பக்தர்களுக்கு நான் சொல்லிதான் தெரிய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற விஷயங்களை பேசும் பொழுது பாபாவினுடைய லீலைகளோ இல்லை பாபாவினுடைய பக்தர்களின் அதிசயங்கள், குணம் கிடையாது, குணத்தினுடைய அதிசயங்களை பேசும் பொழுது எனக்கு உள்ளே வரும் ஆனந்தம் அளப்பெரியது. அது பாபாவுடைய பக்தர்களுக்கு புரியும், உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு அது மிக தெளிவாக புரியும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.